இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, பாராயிரை திருக்குலமே பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றி பெறவே, விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். அமுதா மேரி தங்களது 51வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ஜோசப் நிசாந்த் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஹெனடிக்ட் இன்ஃபென்டா குடும்பம் புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோடு ஜஸ்லிட்டா குடும்பம் புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜார்ஜ் யுவானி மேரு குடும்பம் புனித ஆரோக்கிய மாதாவின் பரிந்துரையால் பெற்ற நன்மைக்கு நன்றியாகவும், தாமஸ் மாறன் தொழில் வளர்ச்சிக்காகவும் மன நிம்மதி வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் ஜெரோம், கிறிஸ்டிலா, விஜிலா, பிரசாந்த், ஜெனிஃபர் இவர்கள் புனித ஆரோக்கிய மாதா பரிந்துரையால் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கான்ஸ்டன்டைன் ராஜா, ரோசி நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் லீனா சைமன் ராஜ், செபஸ்டின் இன்பராஜ், விஜயரத்தினம் குரேரா, எக்ஸ்பெடிட் சந்திரா, இருதயசாமி, மேரி லில்லி, மரிய புஷ்பம், அந்தோனி, ஜாய்ஸ் ஜோபின், ஆனந்தராஜ், ஏ அருள்ராஜ், ஜெஃப்ரின், அற்புத மேரி, ஷீபாராணி இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். முன்னுரவாசிப்போம். இன்று திரு அவையானது உலக மீட்பரின் தாய் கதிரவனின் ஆடையாக அணிந்தவள், 12 யூத குலமான 12 விண்மீன்களை தன் தலைமீது கிரீடமாக சூட்டியவர், நிலவை தனது காலடையில் வைத்தவள், தூய ஆவியால் கருவுற்று பாவக்கரை சிறிதும் இல்லாமல் மாசு மறுவற்ற இயேசு பாலனை பெற்றெடுத்த அன்னை மரியாளின் பிறப்பு விழாவினை கொண்டாடுகின்றது. மரியாவின் பிறப்பு விழா 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. புனித அகுஸ்தினார் ஏவாளின் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க அன்னை மரியாள் நமக்கு கிடைத்துள்ளார் என்று நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த பெருவிழா வந்துவிட்டது. மண்ணில் தோன்றிய விண்மலர், லீலி மலர் முதல் பெற்றோரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட தூசு படிந்த மனித இயல்பு மாற்றமடைந்த மேன்மை பெற்றுவிட்டதை நினைத்து அக்களிப்போம், ஆனந்தம் கொள்வோம்.
உலகமெங்கும் உள்ள மக்கள் அனைவரும் திரு அவையின் தாயாம் கன்னி மரியாளின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஏனென்றால் அகில உலக திரு அவை தூணாக இருந்து தனது ஜெபத்தாலும் பரிந்துரையாலும் நம்மை வழிநடத்தி வருகின்றவர் நம்ம அன்னை. அன்னை நமக்கு செய்து வரும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். அன்று தனது உறவுக்கார பெண் எலிசபெத்துக்கு தேடி சென்று உதவி செய்தார். கானாவூர் திருமணத்தில் தனது மகனை உதவி செய்ய சொல்கிறார். இது போன்ற இரக்க குணம் கொண்ட அன்னையை நாம் விழா எடுத்து சிறப்புவதில் பெருமை கொள்கின்றோம். நாமும் உதவி செய்யும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கபேரியேல் தூதரின் வழியாக கடவுள் தந்த மீட்பு திட்டத்திற்கு பணிந்து நடந்ததால் நாமும் இன்று மீட்கப்பட்டோம். நம்முடைய இத்தகைய பணிவு இருக்கிறதா என்று சற்று சிந்திப்போம். அன்னையின் பிறப்பு விழாவை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் அன்னையின் நல் மதிப்பீடுகளான பொறுமை, உண்மை, தாழ்ச்சி, பணிவு, இரக்கம் போன்ற நற்குணங்கள் நம்மிடத்தில் வளர வேண்டுமென்று பக்தியுடன் இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவையானது என்ன திருவிழாவை சிறப்பிக்கிறது? எதுக்கு வந்திருக்கிறீங்க கோவிலுக்கு? எதுக்கு இங்கே பூசை வச்சிருக்கிறாங்க? எதுக்கு? மாதாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நம்முடைய தாயாம் திரு அவையானது கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. நம் தாயாம் திரு அவையானது 3 நபர்களுடைய பிறந்த நாளை மட்டும்தான் இவ்வளவு சீரும் சிறப்புமாக கொண்டாடுகின்றது. யாரெல்லாம்? என்னமா? திருமுழுக்கு யோவான் ஒருத்தர். அப்புறம் அவருடைய பிறந்த நாள் எப்போ? திருமுழுக்கு யோவானுடைய பிறந்த நாள் எப்போ? என்னம்மா? பரவாயில்ல, தெரியுது எல்லாருக்கும். ஜூன் 24. அதுக்கப்புறம் யாருடைய பிறந்த நாள்? சத்தமாக சொல்லுங்க. இயேசுவோடைய பிறந்த நாள். அது எப்போ? அது நிஜமாக டிசம்பர் 25 தானா? அப்படியா? அடுத்த யாருடைய பிறந்த நாள்? யாருமா? அன்னை மரியாளுடைய பிறந்தநாள். 3 நபர்களுடைய பிறந்த நாளை மட்டும்தான் நம் தாயாம் திரு அவையானது மிகவும் சிறப்பான கோலாகலமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தாய் தந்தை என்பவர்கள் இருந்திருப்பார்கள். அவர்களுடைய பேர் என்னது? ஸ்வர்கின். சரி, ஓகே.
ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்குள் அழைத்து செல்வாராக.
அதிகாரம் 8 வசனங்கள் 28 முதல் 30. அகந்தையின் மனிதன் சிதறடித்தார். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே நினைத்து என் மனம் மகிழ்கின்றது. வலியோர் அரியணை நீங்க செய்தார், எளியோர் தமையை உயர செய்தார். செல்வரை வெறுங்கையில் அனுப்பிவிட்டார், சிறுமையிற்றோர் பசி நீங்க செய்தார். நம் முன்னோருக்கு உரைத்தது போல் நமது வார்த்தை நிலைக்க செய்தார். ஆபிரகாம் நம் தந்தையர்க்கும் அவர் வழி வந்த யாவருக்கும் என்றும் இரக்கம் நினைவு கொண்டார். இஸ்ராயேலை ஆதரித்தார். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளையே நினைத்து என் மனம் மகிழ்கின்றது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீர் பேரு பெற்றே, உம் தூய நாமம் வாழ்கவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 18 23 முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்வுகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு. நமக்கு அன்னை மரியாளுடைய அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமாவா இல்லையா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய விழாவையும் நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் அன்னை மரியாளுடைக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தங்க இருக்கும்போது இப்போ யார் இருப்பா? தாத்தா பாட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல. தாத்தாவுடைய பேர் என்ன? அன்னை மரியாளுடைய தாத்தாவின் பெயர் என்ன? தெரிந்தவர்கள் கை தூக்குங்க. அன்னை மரியாளுடைய தாத்தா பெயர் செயின்ட் பியோ. கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் பியோ அவர் கிடையாது. அவர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறேன். செயின்ட் பியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? செயின்ட் பியோ ஒரு பங்குல உதவி பங்கு தந்தியா, என்ன மாதிரி உதவி பங்கு தந்தியா இருக்கும் பொழுது அது மாதா கோவில். மாதா கோவில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, மாதாவுக்கு வழக்கமாக நம்ம என்னென்ன பண்ணுவோம், சாரி கட்டுவோம், அதெல்லாம் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, தங்கத்தால் செயின், கம்மல், ஜிமிக்கி, மூக்குத்தி இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய போட்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த ஆலயத்தை சுற்றி நிறைய கஷ்டப்பட்ட மக்கள், ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாத மக்கள் நிறைய பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க. புனித பியோ என்ன மாதிரி ஒரு சின்ன பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அதுக்காக நான் எதுவும் கழட்டினா கொடுக்க மாட்டேன். புனித பியோ என்ன பண்ணிருக்காரு, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக மாதாவுடைய செயின், கம்மல், ஜிமிக்கி, மூக்குத்தி எல்லாத்தையும் கழட்டிட்டு என்ன பண்ணிட்டார், விற்று அதை காசாக்கி அந்த மக்களுக்கு கொடுத்துட்டார். மறுநாள் பங்கு தந்தை ஆலயத்திற்கு ஜபம் செய்யலான்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா அம்மாவோட கழுத்தில்
எதையும் காணும். அடாடா டேய் என்னடா ஒன்றத்தையும் காணவேன்னு சொல்லிட்டு சின்ன ஃபாதர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஃபாதர் பார்த்தீங்களா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்னு பார்க்கும்பொழுது அந்த புனித பியோ சொன்னாராம், ஃபாதர் நேற்று நைட்டு நான் ரொம்ப நேரம் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நிறைய மக்கள் கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு மாதாமா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நம்ம மாதாமாவுக்கு சாரி விதவிதமாக கட்டுறோம். அதோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த சாரியை வாங்குறதுக்கு மக்கள் போடுற சண்டை இருக்குது. நீங்கள் பார்க்கணும், எங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்க்கணும், மாதா இந்த கலரில் கட்டின சாரி தான் எனக்கு வேணும் ஃபாதர், அது எவ்வளோ ஃபாதர்னு கேட்குறாங்க. நமக்கு சாரியை பற்றி தான் தெரியுமா? அதனால் நாம் இப்பொழுது காலம் மாதாவுக்கு விதவிதமாக சாரி கட்டுறது, விதவிதமாக மாலை போடுவது, இதெல்லாம் நம்மளுடைய பக்தி முயற்சிகளாக ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னை மரியாள் அவருடைய பிறப்பானது சற்று மாறுபட்ட ஒரு பிறப்பாக இருக்கின்றது. அன்னை மரியாளுடைய தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய சித்தியும் இருக்கிறார்கள். சித்தி யாரு? சித்தி யாரு? எலிசபெத். எப்படி சித்தி சொல்லுங்க? என்னம்மா? உறவினர் தான். உறவினர் அத்தை கூட சொல்லலாம், சித்தி தான். அது எப்படி வரும்? அதான் கேட்குறேன். அம்மாவுக்கு கொள்ளு பேத்தியா? எனவே இப்படி பார்க்கும் பொழுது இதற்கு விவிலியத்தில் நமக்கு அதற்கான குறிப்பு இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது எங்கடா இதற்கான குறிப்பு இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது இஸ்லாமியர்கள் அவர்கள் வேத நூலாக பயன்படுத்தக்கூடிய குரானில் இருக்கின்றது. சரிங்களா? குரான் 19ன்னு சொல்லுவாங்க. அதில் பார்க்கும் பொழுது கடவுளுக்கு மிகவும் பயந்த, தெய்வ பயம் நிறைந்த, பக்தி நிறைந்த ஒரு மனிதர் இருக்கின்றார். அவர் பெயர் என்ன? ஃபக்கூத். சரிங்களா? அவங்களுடைய பெயர் ஃபக்கூத் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். என்னது கதை கவனிக்கிறீங்களா? தூங்கிடக்கூடாது. சரிங்களா? கேள்வி கேட்பேன். அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒருத்தருடைய பெயர் ஹானா. என்னது? ஹானா. இன்னொருத்தவங்க பேர் இஷ்பா. முஸ்லீம்ஸ். சரிங்களா? இஸ்லாமியர்கள். ஒருத்தவங்க பேர் ஹானா, இன்னொருத்தவங்க பேர் இஷ்பா அப்படின்ற 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவருக்கு மன வருத்தம், நமக்கு என்னதான் இருந்தாலும் சிங்கக்குட்டி பிறக்கலையே அப்படின்ற ஒரு வேதனையில் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போயிட்டு வரும்பொழுதுனா மன வேதனையிலே இருக்கிறார். ஆண்டவரே என்னப்பா, ஏன்னா அந்த காலத்தில் ஆண் பிள்ளைகள் இருந்தால்தான் அந்த குடும்பத்தை ஒரு குடும்பமாக கருதுவார்கள், அந்த வம்சமானது செழித்து வளரும். ஏனென்றால் பெண் குழந்தைகள் எப்படினாலும் கல்யாணம் ஆகிட்டு மறு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு வம்சம் சொல்லிட்டு ஒன்று இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது புலம்பிகிட்டே இருக்கிறாரு. அப்போ திடீர்னு யார் வரா? ஜிப்ரீல். என்னது? ஜிப்ரீல் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் வராரு. தம்பி நீ கவலைப்படாத, உன்னுடைய வம்சத்திலிருந்து நான் 2 இறைவாக்கினர்களை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அண்ணாவுக்கும் கல்யாணம் ஆகுது. சரிங்களா? அண்ணா யாரு? அக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? இம்ரான் அப்படின்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இஷ்பாவுக்கு கல்யாணம் ஆகுது. இஷ்பாவை யார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? ஜக்காரியா அப்படின்ற ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் கதை வருது. அண்ணாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இம்ரானும் இறந்து போகி விடுகின்றார். என்ன நடக்குது? இந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா நம்ம என்னென்ன பண்ணுவோம்? அவங்களை எப்படின்னா பார்ப்போம். அம்மாவே இல்லையா? அவர்களை ஏளனமாக பார்ப்போம். அவர்களை ஒரு மாதிரி கேள்வி கேட்கறத, என்ன எதுவும் இல்லையா கேட்போமா இல்லையா? எத்தனை பேர் கேட்டிருக்கோம். எனவே இதை மாதிரி கேட்கறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணா அந்த ஊரிலிருந்து கிளம்பி நாசரேத்து என்ற ஊருக்கு சென்று விடுகிறார்கள். அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, காலங்காலத்தில் சாம்பார் செய்கிறதுக்கு வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் உட்காந்து. அப்போ என்ன பண்ணுறாங்க, மேலே பார்க்கும் பொழுது ஒரு குருவி கூடு இருக்குது. அந்த ஹானா என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. குருவிக்குனா கூடு இருக்குது, குழந்தை இருக்குது, குட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி ஏங்கி அழுது கொண்டு இருக்கும் பொழுது திருப்பி யார் வரா? ஜிப்ரேல் என்ற தூதர் தோன்றி, ஹானா நீ கவலைப்படாதே, உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அதன் மூலமாக ஒரு இறைவாக்கினர் தோன்றுவார், அவர் மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய பாவத்தையும் போக்கக்கூடியவர் என்று கூறுகின்றார். இப்போ சொல்லுங்க, ஆனா இம்ரான் யார் யார் இவங்கண்ணா? என்னவா
புரியல. இவ்வளோ நேரம் இதை சொல்லுவாங்களே பழமொழி தெரில சொல்லுங்கள். ஆனா இம்ரான் யார் அவங்க? ஆனான்றவங்க அண்ணா, இம்ரான்றவர் யார்? ஸ்வர்கீம். சரிங்களா? அப்போ இஷ்பா யார்? ஜக்கரியா யார்? இஷ்பா தான் அந்த எலிசபெத் யாரோட சித்தி? மாதாவோடைய சித்தி. அப்போ இயேசுவோடைய மச்சான் யாரு? என்னங்க எலிசபெத் சித்தினா எலிசபெத் யாருக்கு சித்தி? மாதாவுக்கு சித்தினா அப்போ இயேசுவோடைய மாமாவா மச்சான் யார் அவர்? எப்பாடா கதை புரிஞ்சிச்சா? சந்தோஷமா? இதுதான் அன்னை மரியாளுடைய பிறப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அன்னை மரியாள் கடவுளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்றைய முதல் வாசகத்தை கவனித்தீர்களா? என்ன சொல்றாரு பவுல் ரோமேயருக்கு எழுதிய புத்தகத்தில்? என்ன சொல்றாரு? அவரது திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்னை மரியாள் இயேசுவின் பிறப்பிற்காக திருச்சபையினுடைய அவருடைய திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டவள்தான் அன்னை மரியாளாக இருக்கின்றாள். அதனால தான் அன்னை மரியாள் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவளாக இருக்கின்றாள். எனவே நாம் இந்த கதையானது நம்முடைய விவிலியத்தில் இல்லை, ஆனாலும் குரான்ற புத்தகத்தில் இருக்கிறது. சற்று நீங்கள் வீட்டில் சென்று கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனவே ஆனால் நிறைய நபர்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணுறாங்க? தயங்குகிறார்கள். அன்னை மரியாளை சற்று தரைக்குறைவாகவும் பேசுகிறார்கள். ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அன்னை மரியாளை சாக்லேட் கவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாக்லேட் கவர்னா என்னது? என்ன பண்ணுவோம்? சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு கவர் என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். அவ்வளோதான். ஏசு பிறந்த கவர்மெண்ட் அன்னை மரியாளுக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க. முட்டையோடுன்னு சொல்கிறாங்க. முட்டையோடுன்னு என்னது? முட்டையை உடைச்சி ஆஃப் ஆயில் போட்டதுக்கு அப்புறமேட்டு முட்டை ஓடுக்கு என்ன பிரயோஜனம்? என்ற மாதிரி பல்வேறு நபர்கள் அன்னை மரியாளை தரக்குறைவாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அன்னை மரியாளுக்கு இவ்வளவு மகத்துவம் கொடுக்கின்றோம். அன்னை மரியாள் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. இன்றைய அன்னையின் பிறந்தநாள் அன்று ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்கம்மா. திருத்தூதர் பணிகள் 19:11. திருத்தூதர் பணிகள் 19:11. பவுல் வழியாய் கடவுள் அரும் பெரும் செயல்கள் செய்து வந்தார். அப்படி தொடர்ந்து வாசிங்க. அப்படியே அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீதும், அப்புறம் அவர்களை விட்டு பிணி நீங்கியது, பேய்களும் ஓடியது. புனித பவுல் இயேசுவை நேரில் பார்த்துருக்காரா? புனித பவுல் இயேசு அழைத்த அந்த 12 சீடர்கள் ஒருத்தரா? இல்லவே இல்லை. ஆனால் பவுல் வழியாக இயேசு பல்வேறு அற்புதங்களை செய்தார். அதோடு மட்டுமல்ல, என்ன போட்டிருக்குது? வெறும் கர்ச்சிஃப். அந்த கர்ச்சிஃபும் துண்டும் பவுல் மேலே படுது. அந்த துணியை கொண்டு போய் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது வைக்கிறார்கள். அந்த துணியை கொண்டு போய் யாரெல்லாம் பேய் பிடித்து அலைகிறார்களோ அவர்கள் மீது வைக்கிறார்கள். அவர்கள் குணம் பெறுகிறார்கள். புனித பவுல் வழியாகவே இயேசு இவையெல்லாம் செய்யும் பொழுது தன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற அன்னையின் வழியாக இயேசு அற்புதங்கள் செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்புகிறீங்களா? வாயை திறந்தாதான் நம்புறீங்கன்னு அர்த்தம். வாயை திறக்க மாட்டீங்களே. நம்புறீங்களா இல்லையா? அன்னை மரியாள் வழியாக இயேசு அற்புதங்களும் அதிசயங்களும் செய்வாரா இல்லையா? ஒரு ஃப்ளைட்டில் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃப்ளைட்டில் மாதா சுரூபத்தனை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த ஜோக் கேட்டிருப்பீங்க, திருப்பி சொல்கிறேன். மாதா சுரூபம், ஒரு சுரூபம் வந்து வேளாங்கண்ணி மாதா சுரூபம், இன்னொரு சுரூபம் பரலோக மாதா சுரூபம், இன்னொரு சுரூபம் சகாய மாதா சுரூபம், இன்னொரு சுரூபம் ஏதாவது சொல்லுங்கள். லூர்து மாதா, பாத்திமா மாதா, பெசநகர் மாதா, போரூர் மாதா வச்சுக்கலாம். அப்புறம் வேற என்ன மாதா? வலசரவாக்கம் மாதா. எல்லா மாதாவும் என்ன பண்ணுறாங்க? ஃப்ளைட்டில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களாம். சரி, ஃப்ளைட்டில் மாதா தனியாக போகிறாங்களே, துணைக்கு என்ன பண்ணுறாங்க? நம்ம இந்தியர் ஒருத்தரை கூட துணைக்கு அனுப்பி விட்றாங்களாம். ஃப்ளைட்டு போகும்போது எப்படி போவோம்? அப்படி போதா? போயிட்டு இறங்கும் பொழுது என்ன ஆகும்? அப்படி டேர்ன் ஆகுமா இல்லையா? டேர்ன் ஆகும்பொழுது சுரூபம் இல்லைன்னா ஆச்சு, அசைய ஆரம்பிச்சு தான். உடனே அவர் ப்ரேயர் பண்ணாராம்.
ஆரோக்கிய மாதாவே எங்கள் வேளாங்கண்ணி அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்கள், வேளாங்கண்ணி மாதா வேற, ஆரோக்கிய மாதா அம்மா வேறையா? சகாய மாதா வேற, பெசநகர் மாதா வேறையா? போரூர் மாதா வேற, வலசரவக்க மாதா வேறையா? எல்லாம் ஒரே அன்னை தான். அன்னையின் வழியாக இயேசு அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார். அதை நாம் கண்குளிராக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே நிறைய நபர்கள் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறார்கள். அன்னை மரியாளை சற்றும் மதிக்காமல் இருக்கிறார்கள். நாம் நமது வாழ்க்கை நெறியின் மூலமாக அன்னை மரியாள் திருச்சபைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவள், திரு அவைக்காக, தன்னுடைய திருவழிச்சாதனத்திற்காகவும் இயேசுவின் பிறப்புக்காக பொக்கிஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவள் தான் நம்முடைய அன்னை மரியாள். எனவே அன்னை மரியாளின் வழியாக நான் ஆசிரை பெற்றுக்கொள்கின்றேன் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. கருணியே உருவான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்ற தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். வாழ்வும் வழியுமான இறைவா, புனித கன்னிமரியா வாழ்ந்த காலங்களில் தனக்கு வந்த அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்டது போல நாங்களும் அன்றாட வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களை ஏற்று தூய வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பாதுகாக்கும் பரம்பொருளே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி மக்களை தன் ஆளுகைக்குட்படுத்தி அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டிய வரத்தை உள்ளத்தை அளித்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். புனித கன்னி மரியாவின் பிள்ளைகளாய் கூடி ஜெபிக்கும் நாங்கள் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கவும், அருள் வாழ்விற்கு அழைக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்ந்து நம்பிக்கையிலும் நீதி இறை பற்றிலும் சிறந்து விளங்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்களை தேர்ந்தெடுத்த இறைவா, கன்னிமரி இறை வல்லமை பெற்றார். அதனால் நிலைவாழ்வு தரும் இறைக்கனியாம் இயேசுவை பெற்றார். அதேபோல உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமை, சமாதானம், வறுமையற்ற நோயற்ற வாழ்வு பெற வேண்டும் என்று உலக ஒரே ஆட்சியாம் இறையாட்சி எனும் குடையின் கீழ் ஒருமித்து வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக இன்று பிறந்தநாள் காணும் நபர்களுக்காகவும், யாரெல்லாம் அன்னை மரியாளின் பெயர்களை தாங்கியிருக்கிறார்களோ அவர்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
போதும் அவர் தன்னை தந்தார். அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தீவமகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். தேவமகன் உயிர்ப்பினிலே மீட்பினை நாம் பெற்றோம். தேவமகன் உயிர்ப்பினிலே மீட்பினை நாம் பெற்றோம். காணிக்கைதான் செலுத்த வந்தோம், கண்ணிரண்டும் கசிந்து நின்றோம். காணிக்கை தர எம்மை சுத்தம் செய்தோம். அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தீவமகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். காலமெல்லாம் ஈட்டியதை காணிக்கை நாம் தந்தோம். காலமெல்லாம் ஈட்டியதை காணிக்கை நாம் தந்தோம். பொன்வளமும் கேட்கவில்லை, மண்வளமும் கேட்கவில்லை. நீ நெஞ்சில் அமர்ந்தால் துன்பமில்லை. அப்பம் தந்தோம், அன்பை தந்தோம், போதாதென்று இன்று எம்மை தந்தோம். தேவமகன் காணிக்கையாய் எம்மை தந்தோம், அவர் தன்னை தந்தார். சகோதர சகோதரிகளே, என்னோடதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காவும் ஆட்சிக்காவும் நமது நன்மைக்காவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கன்னி மரியாடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கன்னிமைக்கு பழுதொன்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு ஏற்றதாய் இருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவரென அறிக்கையிடுவதும், மிக சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உம் அடியாரின் தாழ்நிலையை கண்டுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணமாம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானத்துது அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியும் நிறைந்த
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண்ணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் யாரிவள் திங்களை போல் அழகுடனே சூரியனை அடைந்து வரும் யாரிவள் யாரிவள் ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள் யாரிவள் பாலைவன நறுமணமாய் படை நடுங்க நடந்து வரும் யாரிவள் யாரிவள் யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் யாரிவள் வெள்ளை புறா போல ஒரு பிள்ளை மனம் கொண்டவளோ யாரிவள் தாயிவள் மலைகளிலே துள்ளி வரும் அலைமான்கள் போல வரும் யாரிவள் தாயிவள் பறந்திருக்கும் பள்ளத்தாக்கி படர்ந்திருக்கும் நீலி மலர் யாரிவள் தாயிவள் தலைமுறைகள் தலைமுறையா தாயனவே தலை வணங்கும் யாரிவள் தாயிவள் யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் யாரிவள் பெண்களிலே பேருடையார் பேரழகின் பெட்டகமா யாரிவள் தாயிவள் காலையிலே துயிலெழுப்பும் காட்டு புறா போல உறங்கும் யாரிவள் தாயிவள் தந்தை அவர் மந்தைகளை நீரருகே நடத்தி வரும் யாரிவள் தாயிவள் தீர்ந்து போன திராட்சை ரசம் திரும்பி வர தீர்ப்பெழுதும் யாரிவள் தாயிவள் சாலமோனி பஞ்சனையா யாரிவள் தாவீதின் கோபுரமா யாரிவள் சாலமோனி பஞ்சனையா யாரிவள் தாவீதின் கோபுரமா யாரிவள் யாரிவள் தாயிவள் யாரிவளோ யாரிவளோ வைகரையில் விழுந்து வரும் யாரிவள் தாயிவள் வெள்ளை புறா போல ஒரு பிள்ளை மனம் கொண்டவளோ யாரிவள் தாயிவள் மலைகளிலே துள்ளி வரும் கலைமான்கள் போல வரும் யாரிவள் தாயிவள் பறந்திருக்கும் பள்ளத்தாக்கி படர்ந்திருக்கும் நீலி மலர் யாரிவள் தாயிவள் தலைமுறைகள் தலைமுறையா தாயனவே தலை வணங்கும் யாரிவள் தாயிவள் போட்டப்பட்ட பூந்தோட்டம் யாரிவள் பொங்கி வரும் நீரூற்றம் யாரிவள் பூட்டப்பட்ட பூந்தோட்டம் யாரிவள் பொங்கி வரும்
இதனை அணிந்து வரும் யாரிவள் யாரிவள் ஊர் எதுவோ பேர் எதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள் யாரிவள். பங்கு தந்தையின் சார்பாகவும் உதவி பங்கு தந்தையின் சார்பாகவும் அன்னை பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் கரவுள் எழுப்பி அன்னை மரியாளுக்கு நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த மரியாயின் சனி உறுப்பினர்களுக்கு நமது நன்றிகளும் பாராட்டுகளும். இன்று இரவு உணவு உபயம் செய்த ஸ்ரீராஜ் பில்லா குடும்பத்திற்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஒளி ஏற்பாடு செய்து கொடுத்த திரு டிரோஸ் மற்றும் கிறிஸ்டலர் அவர்களுக்கு நமது நன்றிகள். பாடகர் குழுவிற்கு நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மலர் அலங்காரம் செய்து கொடுத்த பெத்லமேட் அருள் சகோதரிகளுக்கு நமது நன்றிகள். இந்த பீடத்தை அலங்கரித்து கொடுத்த நம்முடைய கிருபாப்பாவுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். எனவே திருப்பலி முடிந்து விட்டு செல்லும் பொழுது உங்கள் இருக்கைகளை தயவு செய்து ஓரமாக வைத்துவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். உணவு அருந்திய பின் குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். இன்று யார்னா மாதாவுடைய பேரை வைத்திருக்கிறீர்கள்? கரங்களை தூக்குங்க பார்ப்போம். மாதா, மரியா, அப்புறம் என்னது, வேற என்ன பேர்? மரியம், மிரியம். யாருடைய பிறந்தநாள், யாராவது பிறந்தநாள் கொண்டாடுறீங்களாமா? அமுதா மேரி எங்கம்மா? அமுதா மேரி. வேற யார்? உங்கள் எல்லோருக்கும் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை அருட் சகோதரிகள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் மற்றும் பெயர் கொண்ட விழாவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பூசை முடிஞ்ச உடனே ஒரு குட்டியை கேக் கட் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊற்றம் பெற்றுள்ள உமது திரு அவையை அக்களிப்பதாக அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாளுடைய பிறப்பில் திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எனவே இப்பொழுது அன்னை மரியாளுக்கு நம்ம ஒரு குட்டி கேக் வெயிட் பண்ண போகிறோம். பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள், பெயர் கொண்டவர்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்கம்மா. இன்று பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் பாடகர் குழுவினர் அந்த பிறந்தநாள் பாட்டை பாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முன்னாடி வாங்கம்மா, சீக்கிரம் வாங்க. பேர் கொண்டவர் மரியாள், மிரியம், மேரி, லூர்தம்மா, பாத்திமாமா, என்னென்ன பேர்னாலும் வாங்கம்மா. பீடேஸ்வரர்கள் அப்படி பண்ணுவாங்க. யாருக்கு போட்டு? ரஞ்சித், எங்களுடைய பீடேஸ்வரன் ரஞ்சித்துக்கும் பிறந்தநாள். வாங்கப்பா, முன்னாடி வாங்க. ஃபீஸ்ட் வாங்க, ஃப்ரெண்டில் வாங்க. வேறு யாருக்கா ஃபீஸ்ட் இருக்குதா? செபஸ்டின் ஃபீஸ்டானா? மரிய செபஸ்டின் ஃபீஸ்ட் வாங்க. வாங்கம்மா, ஃப்ரெண்டில் வாங்க எல்லாரும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear mother. Happy birthday to you. May God bless you. May God bless you. May God bless you, dear mother. Happy birthday to you.
ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனியே வசித்திட ஆசை வைத்தாயே. அலை மோதிடும் கடற்கரை வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகள்